தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் மகிழ்ச்சியுமாயிருக்கிறது. இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாயிருக்கிறான். ரோமர் 14:17-18. தேவனுடைய ராஜ்யம் சரீரத்திற்கு அடுத்தது அல்ல. ஏனென்றால் வேதம் நன்றாக சொல்கிறது, மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று. ஏனென்றால் இந்த மாம்சமும் சரீரமும் மகிமையடைய வேண்டும். ஏனென்றால் it should be glorified by the Lord before it reaches heaven. அதற்காகத்தான் காத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இவைகளிலே மக்களுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டவனும் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவனுமாயிருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது.